அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் எங்கேயாவது செல்ல வேண்டுமென்றால் வாகனங்களை பயன்படுத்தி வேகமாகவும் விரைவாகவும் சென்று வருகிறோம். வாகன வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் வியாபாரி ஒருவன் தன் வேலையாட்களுடன் வியாபாரத்திற்கு புறப்பட்டான். அப்போது அவனுடைய வேலையாட்கள் அங்கே இருந்த மூட்டைகளை ஒவ்வொருவரும் கனமில்லாததாக இருக்க வேண்டுமென்று பார்த்து பார்த்து மூட்டைகளை தூக்கி கொண்டார்கள். ஒரு வேலைக்காரன் மட்டும் ஒரு பெரிய மூட்டையை தூக்கி கொண்டான். எல்லா வேலைக்காரர்களும் இவனுக்கு புத்தி இல்லை, பெரிய மூட்டையை தூக்கி கொண்டானே, வழியில் சிரமப்படப் போகிறான் என்று சிரித்தனர். அவன் அவர்கள் விமர்சனம் செய்ததை காதில் போட்டுக்கொள்ளாமல் அந்த மூட்டையை தன் தலைமையில் வைத்துக்கொண்டு சிரமத்துடன் நடந்து வந்தான். மத்தியானம் வந்தது. வியாபாரி பெரிய மூட்டையை வைத்திருந்தவனை கூப்பிட்டு அந்த மூட்டையிலிருந்து உணவுப் பொட்டலங்களை எல்லோருக்கும் தந்து தானும் உண்டார். இப்போது பெரிய மூட்டையில் பாதி சுமை குறைந்துவிட்டது. மறுபடியும் எல்லோரும் மூட்டைகளை சுமந்தபடி நடந்தனர். வேலைக்காரர்கள் எல்லோரும் உணவு மூட்டை சுமந்தவனின் மூட்டை பாதியாக போனதை பார்த்து கொண்டே நடந்தனர். இரவு வந்தது. வியாபாரி மறுபடியும் உணவு மூட்டையை துறந்து எல்லோருக்கும் உணவுப் பொட்டலங்களை தந்து தானும் சாப்பிட்டார். இப்போது மூட்டை சிறியதாகிவிட்டது. இரவு வந்துவிட்டதால் அங்கேயே படுத்து எல்லோரும் உறங்க ஆரம்பித்தனர். காலையில் வியாபாரி உணவு மூட்டையை பிரித்து மறுபடியும் எல்லோருக்கும் உணவுப் பொட்டலங்களை தந்து தானும் சாப்பிட்டார். பிறகு அனைவரும் அவரவர் மூட்டைகளை வியாபாரத்திற்கு தூக்கி கொண்டு புறப்பட்டனர். இப்போது பெரிய உணவு மூட்டையை தூக்கி வந்த வேலைக்காரன் வெறும் மூட்டை துணியை மட்டும் தூக்கி கொண்டு சந்தோஷமாக வருவதை எல்லா வேலைக்காரர்களும் பார்த்து அவனை முன்பு பரிகாசம் செய்ததை நினைத்து வெட்கப்பட்டனர். ஆம் பிரியமானவர்களே, ஒரு வேலையை செய்வதற்கு பலத்தை விட நமக்கு ஞானம்தான் மிகவும் முக்கியம். இதை ஞானிகளுக்கெல்லாம் ஞானி சாலமோன் கூட தன்னுடைய பிரசங்கியின் புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார், பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். அப்படிப்பட்ட ஞானத்தை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.